ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாய்சனஸ் லவ் எபிசோட் 5 பார்ட் 1 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து நைட்டு தானே இவங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ மார்னிங் டைம் காட்டுறாங்க. நம்ம பிரேம் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறாங்க. எழுந்ததுமே அவங்களுக்கு எதுவுமே புரியல. நேற்று நைட்டு என்னாச்சு, இது எப்படி ஆச்சு, நம்ம எப்படி, இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே போயிட்டு குளிக்கலான்னு போகும்போது அங்கே நிறைய கன்ஃபியூஷன் அவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம எப்படி இப்படி பண்ணணும், அதுவும் ஒரு பொண்ணு கூட நான் தூங்கியிருக்கேனா, ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரிலாம் நடந்து போச்சா, இது எப்படி நடக்கலாங்கிற மாதிரி செம்ம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. நேற்று நடந்த அந்த ஹாப்பினஸ் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லவே இல்லை. பயமும் பதட்டமும் தான் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ ஏர்லியா கிளம்பி இவங்க ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எழுந்த நம்ம பாட் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்துட்டு எங்கே இவ்வளோ காணோம், ஒருவேளை ஷையாக ஃபீல் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டல் போனவங்க நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தா அங்கே அவங்க சீக்கிரமாகவே இந்த வார்டெலாம் விசிட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னாச்சுன்னு சொல்லி எடுத்ததும் கேட்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இன்னசென்ட் மாதிரி நடிக்காத, எங்களுக்கு எல்லாமே தெரியும், என்ன இவ்வளோ ஏர்லியாக வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் 7:30க்கே வந்ததுனால இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இதில் என்ன இருக்குது, என்னோட டியூட்டியே இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்கு தான் வந்தேன்னு சொன்னால் இவங்க 2 பேரும் அதை நம்ப மாட்டாங்க. சரி, நீ உன்னோட டியூட்டியை ஏர்லியாக பார்க்கணும்னு நினச்சதுல தப்பு கிடையாது, ஆனால் அதே மாதிரி உன்னுடைய பேஷன்ஸும் சீக்கிரம் வரணும்ல, நீ மட்டும் ஏர்லியாக வந்தா எப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம பிரேம இப்படி குனிஞ்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க கழுத்தில் இருக்கிற மார்க்கை அவங்க ஃப்ரெண்டு கவனிக்கிறான். இது என்ன மார்க் இதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இன்னொரு ஃப்ரெண்டும் என்னது மார்க்கா, என்ன மார்க்குன்னு சொல்லிட்டு அவங்களும் எட்டி பார்க்க, பிரேமுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அங்கே சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, அது சும்மா ரேஷஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பிரேமும் அதை சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த பையன் தான் எதையுமே ஒத்துக்க மாட்டான் இல்லையா, அவன் சொன்னது தான் அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் நிற்கிறான். இல்லை 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 இல்லை, இது கண்டிப்பாக ரேஷஸ் கிடையாது, இது அந்த மாதிரி டைமில் வர மார்க்ஸ் மாதிரி இருக்குது, யாரோ கடிச்சு வச்ச மாதிரி இருக்குன்னு ரொம்ப பச்சையாக சொல்லிடுறான். ஸோ இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு பப்புக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிற, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, எப்படி இது நடந்துச்சு, யார் அந்த பையன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க 2 பேரும். ஸோ பதட்டத்தில் இவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுன்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஃபன்னுக்காக இவங்க ஒரு பையன் கூட இருந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க. இப்போ இவங்களுக்கு இன்னமும் ஷாக்காக இருக்குது. ஏன்னா பிரேம் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, ஒரு ஃபன்னுக்காக ஒரு பையன் கூட இருக்கிற பொண்ணு பிரேம் கிடையாது. ஸோ எப்படி இது நடந்திருக்குங்கிற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, பிரேமு ஐயோ நம்ம என்ன உளறிக்கிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாமல் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோமேனு பிரேமுக்கும் இன்னும் கொஞ்சம் பதட்டமாகுது. இவங்க 2 பேரும் மாற்றி அந்த கன்ஃபியூஷன்லேயே இருந்துட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, போங்க 2 பேரும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன ஆயிருந்திருக்கும், என்ன நம்மக்கிட்டே மறைக்கிறாங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அதில் இந்த பையன் மட்டும் என்ன சொல்கிறான்னா, அவள் ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, ஸோ நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவளையவே நினச்சிட்டு சொல்லுவா, அப்போ நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பையனும் சொல்லிடுறான். ஸோ அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் 2 ஃப்ரெண்ட்ஸாலையும் சும்மா இருக்க முடியல. ஒருவேளை உண்மையிலேயே அப்படி நடந்துருந்துச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும்னு யோசிச்சு நம்ம பிரேம தனியாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. எங்கே போகிறீங்க, எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொல்லி கேட்டால் எதுவுமே சொல்லாமல் மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ 3 பேரும் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பவு என்ன பண்ணுறான்னா, அந்த பையனை போயிட்டு அங்கே யாராவது வராங்களான்னு சொல்லி எட்டி பாருன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விடுறாங்க. ஸோ இப்போ அவன் அங்கே போயிட்டு காவல் காக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம பவு என்ன பண்ணுறாங்கன்னா, பிரேம் கிட்ட ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாங்க. உனக்காக தான் நாங்கள் 2 பேரும் போயிட்டு இந்த டேப்லெட் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது நேற்று நடந்த சம்பவம் ஒரு பையன் கூடன்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணியாச்சு. ஸோ அந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன டேப்லெட் எடுக்கணுமோ அதை இமீடியட்டாக எடுத்தாதானே அதுக்கான ரியாக்ஷன் நடக்காமல் இருக்கும். ஸோ அந்த டேப்லெட்டு தான் நம்மளோட ஃப்ரெண்டுக்காக இவங்க 2 பேர் ரிஸ்க் எடுத்து அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட்டை நீ உடனே போடு, அப்போ தான் எந்த ப்ராப்ளமும் வராது. உனக்கு இதெல்லாம் தெரியாதா, மார்னிங்கே நீ இந்த டேப்லெட்டை போட்டுருக்குது இல்லையாங்கிற மாதிரி பவு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது யார் கூடன்னு இவங்க சொல்லலை. ஒரு பையன் கூடங்கிறத கூட அவங்க பெருமையாக சொல்லுவாங்க.
இது ஒரு பொண்ணு கூடங்கிறதுனால இவங்களால டக்குன்னு அதை சொல்லவும் முடியல. ஸோ அப்படியே ரியாக்ஷன் என்ன கொடுக்குறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்போ நம்ம பவு என்ன பண்றாங்கன்னா, நீ நேற்று இருந்த அந்த பையன் யாருன்னு சொல்லி என் மண்டை போட்டு குடஞ்சிக்கிட்டு இருக்க, எனக்கு என்ன பண்றேனே தெரியல, சொல்லு யார் இந்த பையன், யார் இந்த பையன். இவங்க கேட்க, அந்த பையனும் சேர்ந்துக்கிட்டு யார் இந்த பையன், யார் இந்த பையனு கேட்க, 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன் போங்கன்னு போயிடுறாங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம பிரேம் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, உங்க கூட நான் இப்படி கதெல்லாம் பேசிட்டு இருக்கேன், எனக்கு டைம் இல்லை, நீங்க 2 பேரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்பவும் பப்புக்கும் அந்த பையனுக்கும் ஒண்ணுமே புரியல, இன்னமும் எதுக்கு நம்ம கிட்ட மறைக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, சரி கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவளாவே நம்ம கிட்ட சொல்லட்டும்னு நினைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்களுடைய டியூட்டிக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்க டேபிள்ல உட்காந்துருக்கும் போது இந்த டேப்லெட்டையே பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பார்த்துட்டு சிரிச்சுட்டு அதை ஒரு பென் ஹோல்டர்ல வச்சிடுறாங்க. ஏன்னா அங்க வெளில யாரோ வரா மாதிரி தெரியுது, அதனால டக்குன்னு அந்த டேப்லெட்டை மறைக்கிறாங்க. இப்போ அங்க உள்ள வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம பாட்டு தான் வராங்க. ஐயோ இவளான்னு சொல்லி இவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டு அப்படியே கிட்ட வந்து பேசுறாங்க. பேசும்போதுதான் தெரியுது அது பாட் கிடையாது, அங்க இருந்த நர்ஸ் தான் அது. ஸோ இப்போ அந்த நர்ஸ் வந்து இந்த ஃபைலை பாருங்க, இந்த பேஷண்ட்டுடைய ஃபைலை பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கேன், இன்னைக்கு நான் இதை பார்க்கலன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா பாட்டு வந்து அங்கே வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுறாங்க. இவங்களை பார்த்து கிஸ் பண்ணுறது, கை காட்டுறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. இவங்கள ஷாக் ஆகி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களை கிராஸ் பண்ணி ஒரு பொண்ணு போறாங்க. பார்த்தா அதுவும் பாட்டா இருக்கு. ஸோ இப்பதான் அவங்களுக்கு எல்லாமே புரியுது. எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு பாட்டு தான் தெரியறாங்க. ஓ மை காட், நம்ம என்ன இப்படி ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இவங்க பயந்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் இப்போ அங்க இன்னொரு இடத்துல பாட்டை பாக்குறாங்க. இங்கேயும் இவளான்னு சொல்லிட்டு, எங்கன்னா ரிசப்ஷன் கிட்ட நம்ம பாட்டு தான் அங்க உண்மையாவே வந்து நிக்கிறாங்க. அது தெரியாம இவங்க அதுவும் கற்பனை நினைச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க உள்ள நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, மிஸ் பாட் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது தான், ஓ அப்போ உண்மையாவே இது பாட் தானான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணுது. ஸோ அப்படியே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த நர்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவங்க இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காங்க, வந்ததும் இன்ஃபார்ம் பண்றோம், அதுக்கப்புறம் பாருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதனால இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒளிஞ்சுக்கிட்டு அந்த நர்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க பேசுறதுக்குள்ள, நான் சொல்றத மட்டும் கேளு, நீ எதுவும் பேசாதன்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. இப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னா, பிரேம் வந்து இங்க இல்ல, வெளியில கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி எப்படியாவது அனுப்பி விடுங்கிற மாதிரி அவாய்ட் பண்றாங்க. ஸோ அதை கேட்டு அந்த நர்ஸ் என்ன சொல்லணுமோ, இவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே போயிட்டு நம்ம பாட்டு கிட்ட சொல்லிடுறாங்க. பாட்டும் அதை கேட்டு உண்மைன்னு நம்பி அந்த இடத்த விட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு போன உயிரே திரும்பி வருது. இப்போ கிளம்பி போன பாட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு நேத்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்ற, டாக்டர் பிரேம் கூட உனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சான்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்லையே, கல்லையே கரைச்சிட்ட, நீலாம் பெரிய ஆள் தாமாங்கிற மாதிரி அவங்க சொல்ல இவங்களும் பெருமையா காலரை தூக்கி விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்பதான் நம்ம பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, மார்னிங் அவளுக்கு கொஞ்சம் ஷையா ஃபீல் ஆயிருக்கும் போல, ஸோ அவள் ஏர்லியா கிளம்பி போயிட்டான்னு சொல்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு இவங்களும் கேஷுவலா கேட்க, ஆமா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் மீட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா அங்கேயும் அவங்கள காணும், ஸோ ரொம்ப ஷையா ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இல்லையே பெட்ல காணும்னா ஷையா ஃபீல் பண்றாங்கன்னு ஒத்துக்கலாம், ஆனா ஹாஸ்பிட்டல்லையும் காணும்னு சொல்றது இது என்னமோ உன்னை அவாய்ட் பண்றதுக்காக பண்ற மாதிரி இருக்கே, உனக்கு அது புரியலையான்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அவாய்ட் பண்றாளா, எதை வச்சு சொல்றேன்னு கேட்கும்போது, நடக்கிறதெல்லாம் வச்சுதான், நீனே கொஞ்சம் யோசிச்சு பாரு, எனக்கு என்னமோ நேற்று அவசரமா இதெல்லாம் நடந்ததுனால அவங்களுக்கு ஒன்றும் புரியாம நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மார்னிங் அதை பத்தி யோசிச்சிருப்பாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அந்த கில்ட்டி ஃபீல்னு கூட ஒன்றை பேசாம இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிதான் தீக்கணுங்கிற மாதிரி இவங்க சொல்ல இவங்களுக்கும் கன்ஃபியூஸ்ட் ஆகுது. இப்ப நம்ம பிரேம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ள வராங்க. ஆனா இதே பாஸ்வேர்டு வந்து நம்ம பாட்டுக்கும் தெரியும் இல்லையா, ஸோ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி விட்டுடுறாங்க. அடுத்தது நம்ம பாட் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஐயோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளார ஏதோ விழுந்து உடையிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ பிரேம்க்கு ஏதோ ஆகிடுச்சோன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே பதட்டமாகறாங்க. பதட்டத்துல பிரேம்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா அங்க உள்ள ரொம்பவே சிம்பிளா கீழே அந்த போட்டோஸ் திங்ஸ்லாம் கீழே விழுந்திருக்கு, அவ்வளோதான், வேற எதுவும் நடக்கல.
ஸோ இப்போ அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பிரேம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளில நின்று பாட் கத்துன்னு கத்துறாங்க. பிரேம் ஒரு இன்ச் கூட காதல வாங்காத மாதிரி எப்படியாவது அவ கத்திட்டு அந்த இடத்த விட்டு போகட்டுங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு அடுக்கிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்கள அவங்க கண்டுக்கவே இல்லை. இவங்களோட நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. எப்படி சொல்றது, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஆகிடுச்சோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே தேம்பி அழுதுகிட்டு பிரேம் பிரேம் சொல்லி அழுகுறாங்க. ப்ளீஸ் தயவு செய்து உன்னை கெஞ்சி கேட்கறன்னு கூட கேட்டு பாக்குறாங்க. ப்ளீஸ் எப்படியாவது டோரை ஓப்பன் பண்ணு, நான் வந்து பார்த்தாதான் எனக்கு மனசே இதாக இருக்குங்கிற மாதிரி கத்துறாங்க. ஆனால் அதெல்லாம் கால வாங்காம நம்ம பிரேம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க கத்துறது தாங்க முடியாம ஸோ இப்போ வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க பாட்டு. இவங்களுக்கும் ஒன்றும் சொல்லவே முடியல, டக்குன்னு இது பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிட்டு என்னாச்சு உனக்கு, பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன், ஏன் டோர் ஓப்பன் பண்ண இவ்வளோ லேட்டுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையை தட்டி விட்டுட்டு இந்த இடத்த விட்டு நீ கிளம்பு, எனக்கு நீ இனிமேல் வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல என்னாச்சு இப்போன்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் இல்லை, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு, நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி துரத்துறாங்க. ஆனால் நம்ம பாட் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்குற ஆள் இல்லையே. இல்லை எனக்கு சரியான ரீசன் வேணும், என்ன ஆச்சு இப்போ, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நேற்று நமக்குள்ள இப்படிலாம் நடந்துச்சு, நம்ம வந்து லவ் பண்ணுறோம், நான் ஏன் இந்த இடத்த விட்டு போகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பிரேம் பிடிச்சா பிடிவாதங்கிற மாதிரி அதுலேயே இருக்காங்க. இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நீ தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது, போய் ஒரு பொண்ணு கூட நான் இப்படி நடந்திருக்கவே கூடாது, எதனால் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை, நான் இப்படிலாம் கிடையவே கிடையாது, ஒரு பொண்ணு கூட இருக்கிற அளவுக்கு அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது, நான் ஏன் இப்படி பண்ணினேன், நான் இதை பண்ணலை, நான் இதை பண்ணவே இல்லைங்கிற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக பேசுகிறாங்க. என்ன சொன்னாலும் நம்ம பிரேம் வந்து சொன்னதுதான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இது வேணாம், எனக்கு இது கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ரிலேஷன்ஷிப், எனக்கு இது பிடிக்கவே இல்லை, அது எப்படி இது நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல, ஸோ நடந்ததெல்லாம் மறந்துடு, எனக்கு வேணான்னே அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்காதனால நம்ம பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்க, அவ்வளோதான், டேக் யுவர் ஓன் டைம், நல்லா டைம் எடுத்து பொறுமையாக யோசி, நீ எவ்வளோ நாள் கழிச்சு வந்தாலும் நான் உன்னை ஏற்றுப்பேன், நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன், நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு பிரேம், எனக்கு என்னமோ நீ கன்ஃபியூஷனில் இருக்குன்னு தோணுது, சரி இப்போ நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ கூட கொஞ்சம் கூட இது இல்லாமல் அப்பவும் ஒரு மாதிரி திட்டுறா மாதிரி, என் மனசு என்றைக்குமே மாறாது, நீ வெயிட் பண்ணாத, வராத, என்னை பார்க்காத, என் முகத்திலே முழிக்காதங்கிற மாதிரி தான் இவங்க திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு உன் முகத்தையே பார்க்க பிடிக்கல, இந்த பக்கமே வந்துடாதுன்னு சொல்லி இவங்களை துரத்தி விட இவங்களும் இந்த இடத்த விட்டு போகிறாங்க. இங்கேருந்து போனவங்க அங்கே போய் அவங்களுடைய பெட்டில் உட்காந்துக்கிட்டு இவங்க சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பிரேம் மட்டும் இல்லை, பிரேமும் அதே தான் பண்ணுறாங்க. சொல்லி அனுப்பிட்டாங்க, அவங்க கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்களா இல்லை எதனால் இதை மறைக்கணும், ஒருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தா அது எதுக்காக இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்கங்கிறது புரியல. ஸோ அதுக்கு நினச்சிட்டு இவங்களும் இந்த பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படியே எபிசோட் 5 பார்ட் 1 முடியுது. பாய்சனஸ் லவ் எபிசோட் 5 பார்ட் 2 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பிரேம் என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க என்டர் ஆனதுமே அவங்க முன்னாடி ஒருத்தவங்க பொக்கையை கொண்டு வந்து நீட்டுறாங்க. அது நம்ம பாட்டான்னு பார்த்தா அதுதான் கிடையாது, அதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ற ஒரு நர்ஸ். அவங்க எதுக்காக அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா, நம்ம பாட் தான் ஆல்ரெடி இதை அங்கே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இப்போ அந்த பொக்கே வந்திருக்கு. பொக்கேல யார் அனுப்புனாங்கன்னு எழுதியிருக்குன்னு பார்த்தா பேர் எழுதல, நான் அனுப்புனது யாருன்னு உனக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து அந்த நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் ஃப்ளவர் மேம், லில்லி ஃப்ளவர் செம்மையா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, இதை உங்களுக்கு அனுப்பிச்சவங்க கண்டிப்பா அவங்க மேல லவ்லையும் கேரிங்லையும் தான் இருந்திருப்பாங்க, ஏன்னா இதோட மீனிங்கே லவ் தான் சொல்லிட்டு சொல்லும் போது இந்த ஃப்ளவர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி பிரேம் நர்ஸ் கிட்ட கேட்க, இப்படி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், பிடிச்சிருக்கேன்னு சொன்னதும் டக்குன்னு இந்த பொக்கையை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு நம்ம கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே 2 நர்ஸ் வராங்க. அவங்களுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாரோ லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மேம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே அந்த லஞ்ச் பாக்ஸே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த அளவுக்கு எதையுமே ஒரு கிஃப்ட் கொடுத்தோன்னா ஒரு ரசனையோடு கொடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதையும் பார்த்துட்டு அவங்க வாவ் செம்மையாக இருக்குது, டெலிஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொன்னதும் உடனே பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு பிடிச்சிருக்கா, இந்தாங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு
அந்த நர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இதையும் நம்பிக்கிட்டே கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே சந்தோஷமா அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சரி, இதோட தான் நினைச்சான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு gift வருது. அந்த gift சாக்லேட்டு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹார்ட் ஷேப்ல கலர் கலரா சாக்லேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சாக்லேட் உங்களுக்கு தான் மேம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தா, இது எனக்கு தேவையில்லை, உனக்கு வேணுங்கிறத நீ சாப்பிடு, பேலன்ஸ் இருக்கிறத தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு அதையும் அலட்சியமா சொல்லிடுறாங்க நம்ம பிரேம். இப்போ அப்படியே அவங்களுடைய ஒர்க்ல பிஸியா இருக்க மாதிரி நம்ம பிரேம் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இருந்தாலும் இவங்களோட மைண்ட் இந்த கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு இல்லையா, எல்லா கிஃப்ட்டுக்கும் ஏதோ ஒரு மீனிங் இருந்துச்சுல. ஸோ இந்த சாக்லேட்டை கிஃப்ட் பண்ணா என்ன மீனிங்னு சொல்லிட்டு அவங்க மொபைல்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. சாக்லேட்டை கிஃப்ட் பண்ணவங்க கண்டிப்பா அவங்களுடைய லவ்வராவோ இல்ல ஃப்ரெண்டாவோ தான் இருக்கணும். அந்த பர்சனுடைய லவ்வையும் அவங்களுடைய கேரிங்கையும் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா தான் இந்த சாக்லேட் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நிறைய அது விஷயமா போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்மைல் வருது. இப்போதான் அந்த ஃபேஸ்ல ஸ்மைல் வருது. டக்குன்னு இல்லை இல்லை நம்ம சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. சரி, இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. மறுநாளும் டெலிவரி பாய் வராரு, கேக் கொடுக்குறாரு, பொக்கே கொடுக்குறாரு. அதுக்கு மறுநாளும் அதே மாதிரி கேக் கொடுக்குறாங்க, பொக்கே கொடுக்குறாங்க. ஏதாவது நட்ஸு குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏதாவது திங்ஸ் தினமும் வந்துக்கிட்டே இருக்கு. இதை ஒன்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிரேம் ரிசீவ் பண்ணவே இல்லை. எல்லாத்தையுமே இவங்க தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஆனால் இன்ஃபர்மேஷன் போகுது. ஆனால் பிரேம் என்ன சொல்லிடுறாங்கன்னா நீங்களே சாப்பிடுங்க, நீங்களே வச்சுக்கோங்கன்னு இந்த மாதிரியே சொல்லிடுறாங்க. ஸோ அந்த நர்சஸ்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. தினமும் அவங்களுக்கு சாப்பிட நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது. அங்கே உள்ள நர்ஸ் எல்லாம் இதை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க, என்ஜாய் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தினமும் அந்த டேபிளில், அது ரிசப்ஷன் டேபிளா இல்லை ஸ்நாக்ஸ் வைக்கிற டேபிளானே தெரியாத அளவுக்கு அந்த டேபிளில் அவ்வளோ திங்ஸ் குஞ்சு கிடக்குது. இப்போ 2 நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கொடுத்த இந்த திங்ஸ் எல்லாம் ஸ்வீட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களோட கேண்டீன் மாதிரி இருக்கிற ஏரியாவில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட என்ன பேசுகிறாங்கன்னா, தினமும் இந்த மாதிரி திங்ஸ் கொடுத்து கொடுத்து 1 வீக்கில் நான் எவ்வளோ வெயிட் போட்டேன்னு தெரியுமா, இன்னமும் எவ்வளோ வெயிட் போட போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி போதும் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு சலிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவங்களுடைய ஃப்ரெண்டு பவ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய ஆளும் அந்த பக்கமாக வராங்க. என்னது இது, ஏதாவது விசேஷமா, என்ன இவ்வளோ வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், இதெல்லாம் எங்களுக்கு பிரேம் டாக்டர் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னதும், என்னது அவ ஆர்டர் பண்ணி கொடுத்தாளான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை டாக்டர், அவங்க கொடுக்கல, அவங்களுக்கு ஒரு ஆள் கிஃப்டா கொடுத்தாங்க, அதை இவங்க எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதும், அவங்களுக்கு ஒரு ஆள் கிஃப்டா கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், தினமும் இந்த மாதிரி திங்ஸ் வரும், அதை அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பவ்வும் அவங்களுடைய ஆள் சீதாவும் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சீதா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னாச்சு பவ், ஏதாவது தப்பாக நடக்குதா என்ன, ஏதோ டீப்பாக யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, வேற என்ன யோசிப்பேன், பிரேமை பற்றி தான், அவளுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, என்னாச்சு அவளுக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சீதாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ தானே நேற்று ஃபீல் பண்ண அவளுடைய லைஃப் இப்படியே போயிடுமோன்னு சொல்லிட்டு, இப்போ அவள் லைஃப்பில் யாரோ ஒருத்தவங்க வர பார்க்குறாங்க, அது நல்ல விஷயம் தானே, இதை நினச்சி நீ சந்தோஷப்படாமல் இதுக்கு போய் நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ சீதா, விஷயம் என்னன்னு தெரியாமல் பேசாத, அவள் ஒரு பையன் கூட தூங்கியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது பையன் கூடயானே இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனாலுமே சரி, ஒரு பையன் கூட தூங்கினாலுமே தூங்கட்டுமே, அதனால என்ன தப்பு. இப்போ அந்த பையன் தானே இந்த கிஃப்ட்லாம் அனுப்புகிறான், அவன் ரொம்ப ஜெனியூனாக இருப்பான்னு நினைக்கிறேன், இவளை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறான், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான். ஸோ அதையும் நினச்சி நீ சந்தோஷப்படன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னமோ போ, என்ன இங்கே நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு பவும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. தினமும் கிஃப்ட் அனுப்புறியான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் எவ்வளோ நாளாக அனுப்பிச்சிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது 1 வீக்காக அனுப்பிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னது 1 வீக்காவா, 1 வீக்காக ஒரு நாளைக்கு 3 கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கு, இவ்வளோ கிஃப்ட் அனுப்புனதுக்கு ஒரு ரிப்ளை கூட வரலையான்னு சொல்லி கேட்டா, அவள் ரெஸ்பாண்டே பண்ணல, சொல்லப்போனால் அந்த திங்ஸ்லாம் அவள் யூஸ் பண்ணாலா இல்லையான்னு கூட தெரியலன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரியே அனுப்பிக்கிட்டு இருக்க, அவங்க அதுக்கு ஒரு ரிப்ளை கூட பண்ணலை, இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது, உன்னை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் கண்டிப்பாக அவள் என்னை ஏற்றுப்பாங்கிற மாதிரி இவங்க கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ ஒன்று பண்ணு, இப்போ நீ கிஃப்ட்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்க இல்லையா, அது இப்போ அவளுக்கு பழகிருக்கும், ஸோ இதை நீ சடனாக ஸ்டாப் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை நீ அதை ஸ்டாப் பண்ணியும் உன்னை தேடி அவங்க வரலன்னா எனக்கு சொல்லவே கஷ்டமாக இருக்குது, நீ இனிமேல் அவங்கள மறந்துடு, ஏன்னா
ரிப்ளையே பண்ணாத ஒரு ஜடத்துக்கிட்ட போய் நம்ம திரும்ப திரும்ப நீ பேசு பேசுன்னு கேட்குறது எவ்வளோ மோசமான விஷயம். ஸோ நீ அதை ஸ்டாப் பண்ணிடுங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிறத நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நம்ம பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனால் அந்த டேபிளில், அந்த ரிசப்ஷன் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் கூட இல்லை. ஸோ அங்கே அந்த 2 நர்ஸ் வருவாங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னாச்சு டாக்டர், என்னாச்சு, இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எதுவுமே வரலையே, ஏதாவது ப்ராப்ளமா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்க அப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரேம் கேட்கும் போது, இல்லை டாக்டர் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிஃப்ட்ஸ் எதுவும் தினமும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எதுவுமே வரவே இல்லை. ஐ திங்க் உங்களுக்குள்ள ஃபைட்டாக இருக்கணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கணுங்கிற மாதிரி பெரிய குண்டு தூக்கி போடுறாளுங்க. இவங்களுக்கு அதை கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறாங்க. அதுக்கு அவங்களால ரிப்ளை பண்ணவும் முடியல. அந்த இடத்துலேருந்து சோகமாக வந்துடுறாங்க. எவ்வளோ சோகமாக வந்தாங்களோ அதே சோகத்தோடய வீட்டுக்கு போயிட்டு வயலின் வாசிக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் வயலின் வாசிக்க, இன்னொரு பக்கம் அதே டோமில் தானே அவங்களும் இருக்காங்க. இந்த வயலின் சவுண்டு கூட அவங்களுக்கு கேட்கும் இல்லையா. ஸோ அதே சோகத்திலேயே நம்ம பாட்டும் இருக்காங்க. வயலின் வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்க சோகமாகவே இருக்காங்க. அப்படியே ஒரு சேட் மூடில் அந்த மியூசிக் போயிட்டுருக்கு. இப்போ மார்னிங் ஆகுது. இவங்க வழக்கம் போல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்படி லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணும் போது தான் திரும்பி பார்க்குறாங்க, இந்த ரூமோட டோரு திறக்கவே இல்லை, அப்படியே க்ளோஸ் ஆகி இருக்குது. அப்படியே பார்த்துட்டு சோகமாக போயிடுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களுக்கு அவங்களுக்கு வேலையே ஓட மாட்டேங்குது. எதை எடுத்தாலும் கீழே போட்டு உடைக்கிறது நொறுக்கிறதுமா இருக்காங்க. அப்படி தான் ஒரு கிளாஸை போட்டு உடைச்சிடுறாங்க. அந்த கிளாஸை க்ளீன் பண்ணும் போது அவங்க கையில் லைட்டாக கிழிச்சிருது. இப்போ கிழிச்சதுனால அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம சீதா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சீதாவால் டைரெக்டாக எந்த விஷயத்தையும் கேட்க முடியல இல்லையா. அதனால இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஏதாவது சொல்லணும்னா நீ என்கிட்ட ஷேர் பண்ணலாம், அதை நான் கண்டிப்பாக கேட்பேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டிஸ்கஷன் போகுது. இப்போதான் இவங்க எல்லாத்தையும் சீதா கிட்ட சொல்கிறாங்க. சீதா அதை கேட்டு ஷாக் ஆகி, அப்படி தூங்குனது ஒரு பையன் கூட இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் பொண்ணு கூட தான். எப்போ இப்போதான் பவுக்கு மனசே ஆறும், அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணா தெரியுமான்னு சொல்லும் போது, நோ 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 பவுக்கும் தெரியக்கூடாது, அந்த பையனுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணு கூட இருந்தேங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாதா, இல்லை இந்த மாதிரி விஷயமே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா, எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது, நோ 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 நாட் லைக் தட், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பொண்ணு கூட நான் இப்படி இருந்துட்டேனே அப்படிங்கிறத விட அவ கூட நான் இருந்துட்டேங்கிறது தான் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சம்பவம் நடந்துச்சு இல்லையா, இவங்களுடைய மேரேஜ் வந்து ஃப்ளாப் ஆச்சுல, அந்த இதில் தான் அவங்க இருந்துட்டுருக்காங்க. இவங்க மேரேஜை நினச்சி இவங்க நிறையா கனவு கண்டு வச்சுருந்துருக்காங்க, நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் இப்படிலாம் அந்த லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேரேஜ் லைஃப்பை ரூயின் பண்ணவா அவள், அதை கெடுத்து விட்டுட்டா. ஸோ அவளை தான் நான் டேட் பண்ணுறேங்கிறத நான் எப்படி சொல்லுவேன், அவள் கூட தான் நான் இப்படி இருந்தேங்கிறத நான் எப்படி சொல்லுவேன். சொல்லப்போனால் அவகிட்டயே என்னால் சொல்ல முடியல, என்னால் அவளை ஏற்றுக்கவே முடியலங்கிற மாதிரி பிரேம் சொல்கிறாங்க. இவங்களுடைய ப்ராப்ளம் ஒரு பொண்ணை லவ் பண்ணது கிடையாது, அவங்க மேரேஜை நிறுத்தின ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது தான். அது வெளில தெரிஞ்சால் என்ன ஆகும், அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி அவங்களையே அவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சீதா ரொம்பவே அழகாக க்யூட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அழகாக கையை பிடிச்சி நான் சொல்கிறத கேளு பிரேம், ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு, நம்ம யாரு டாக்டர்ஸ், ஒரு நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ விஷயம் பார்க்குறோம், பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்குறோம். ஒருத்தவங்க பிறக்கும் போது அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷப்படுது, அதுவே ஒருத்தவங்க இறக்குற தருவாயில் இருக்கும் போது அவங்க லைஃப்பில் அவங்க என்னென்னலாம் பண்ணாமல் விட்டாங்களோ அதெல்லாம் சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணி அழுததை நம்மளே பார்த்துருக்கோம். எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், அப்போவே சொல்லியிருக்கணும், அப்போவே செஞ்சுருக்கணுங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நேரில் பார்த்து பார்த்து வளர்ந்த நம்ம லைஃப்பில் தப்பு பண்ணலாமா? உன் மனசுக்குள்ளே இப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அதை ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போகிறதுல என்ன கஷ்டம்? நீனே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீனே உன் மனசுக்கிட்ட கேட்டு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இது. நீனே உன் மனசுக்கிட்ட பேசிப்பாரு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு உனக்கு நீனே கேட்டுப்பாரு.
அப்போ எஸ்ன்னு உனக்கு தோணுச்சுன்னா எஸ்ன்னு அவகிட்ட சொல்லு, நோன்னு தோணுச்சுன்னா நோங்கிறதையும் தைரியமா சொல்லு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டான மைண்ட்ல இருந்து ஏன் நீ இப்படி ஒன்னே நீ கெடுத்துக்கிறங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம பிரேம் இதை பத்தி சொல்லும் போது இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளவுதான் டேட் பண்றேங்கிறத வெளில சொல்ல முடியல, இருந்தாலும் அப்படின்னு அப்படியே இருப்பாங்க. அப்ப நம்ம சீதா என்ன பண்ணுவாங்கன்னா, இருந்தாலும் அவளை நீ ரொம்ப மிஸ் பண்ற, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதற, அந்த பதட்டத்துலதான் சுத்தி உள்ள திங்ஸ் எல்லாம் இப்படி உடஞ்சு கிடக்கு அதானேன்னு சொல்லி கேட்பாங்க. பிரேம்க்கு அவங்க மேல ரொம்பவே லவ் இருக்கு, ஆனா அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சீதா கொடுத்த இந்த அட்வைஸை வச்சு இவங்க லைஃப்ல என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இவங்க அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமே அவங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல கண்டிப்பா நல்ல விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.